بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை உருவாக்குவதற்கு என்னென்ன மாதிரி விதிகள் இருக்கின்றன, அதுதான் இந்த பாடத்துடைய அமைப்பு. அதில் நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால், ஹதீஸுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய செய்திகள் வரும்போது அது அனைவருக்குமானதா அல்லது ரசூலுல்லாவுக்கு மட்டுமானதா என்பதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல கவனத்தில் கொள்ளணும். அது ரசூலுல்லாவுக்கு மட்டுமானது என்பதற்கு ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அதை நம்ம சட்டமாக நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் உரியது என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பில் உள்ள விஷயங்களைத்தான் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி துர்வாடை உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்றதா இருந்தால் அந்த சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் கட்டளை போடுறாங்க. இது புகாரில் 853வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், மண் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரத்தி, இந்த செடியிலிருந்து யார் சாப்பிடுகிறாரோ, ஷஜரத்துனா மரத்துக்கும் சொல்லலாம், செடிக்கும் சொல்லலாம், செடி கொடிக்கும் சொல்லலாம். யார் இந்த செடியிலிருந்து சாப்பிடுகிறாரோ, யானி அசூம, அதாவது பூண்டை சொல்கிறார்கள் அதனுடைய கருத்து, அவர்கள் ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, அவங்க நம்ம மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம், பள்ளிவாசலுக்கு நெருங்க வேண்டாம். அப்போ ஒரு மனிதர் பூண்டு சாப்பிட்டாருன்னு வைங்க, வரும்போது பூண்டு சாப்பிட்றது ஹராம் கிடையாது, அதை சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்டா என்ன செய்யணும்னு கேட்டால், அதுலேருந்து ஒரு வாடை வரும்ல, அந்த வாடை வரும்போது பள்ளிவாசல் மாதிரி இடத்துக்கு வர்றது நல்லது இல்லை. வாடை போன பிறகு வரலாம். ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, நமது மஸ்ஜிதுக்கு அவர் வர வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 853வது ஹதீஸ். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் முஸ்லீமில் வருகிறது, மண் அக்கல மின் ஹாதிஹில் பக்லத்தி, இந்த பூண்டிலிருந்து இந்த செடியிலிருந்து யார் சாப்பிடுகிறாரோ, ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, நமது மஸ்ஜிதுக்கு அவர் வர வேண்டாம், ஹத்தா யதஹப ரீஹுஹா, அதனுடைய வாடை போகிற வரைக்கும். ரீஹுண்டா வாடை, ரீஹுண்டா காற்றுக்குன்னு சொல்லுவாங்க, வாடைக்கும் சொல்லுவாங்க. காற்று அடிக்குதுல அதுக்கு பேரும் ரீஹு தான். ஒரு துர்வாடை வருதுல அதுக்கு பேரும் அரபியில் ரீஹு தான். இடத்தை பொறுத்து அதுக்குரிய அர்த்தத்தை செஞ்சுக்கிறணும். ஹத்தா எதஹப ரீஹுஹா, அதனுடைய வாடை துர்வாடை போகிற வரைக்கும் நீங்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான ஒரு துர்வாடை என்றால் அடுத்தவங்களுக்கு அந்த வாடை பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு வாடை உள்ள உணவாக இருந்தால் அதை நம்ம சாப்பிடுவது பெரிய பிரச்சனை கிடையாது. சாப்பிட்ட பிறகு அந்த வாடை கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், இருந்துக்கிட்டேலாம் இருக்காது. கொஞ்சம் நேரத்துக்கு என்ன செய்ய, அந்த வாடை வாயிலிருந்து அந்த வாடை வரும். அந்த வாடை வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வராதிங்க. பலர் பக்கத்தில் நிற்பாங்க, அவங்களுக்கு அந்த வாடை ஒரு அருவருப்பை கொடுக்கும் என்பதற்காக வேண்டி இதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எது வரைக்கும் என்றால் வாடை போகிற வரைக்கும் தான். இந்த வாடை போவதை கூட இன்றைய காலத்தில், நவீன காலத்தில் நம்ம ரெண்டு விதமாக அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஒன்று கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் வாடை போயிடும், அது ஒன்று. இன்னொன்று இந்த வாயில் நறுமணத்திற்காக போடக்கூடிய சில பொருள்கள்லாம் இப்போ தயாரிக்கிறாங்கல்ல, சில ஸ்ப்ரே, இதெல்லாம் அடித்து விட்டோம்னா அதில் உள்ள வாடை போயிட்டு அந்த ஸ்ப்ரேயுடைய நல்ல வாடையை மாறிக்கிறோம். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அந்த வாடை போகிற வரைக்கும் என்று சொன்னால் அந்த வாடை இயற்கையாக போனாலும் சரி தான், அல்லது நம்ம அதை விட ஒரு ஏலக்காயை கூட ஒரு வாயில் போட்டுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த வாடை ஏலக்காய் வாடையை மாறிக்கிறோம். அந்த மாதிரி வாடையை மாற்றிட்டு கூட வரலாம், அது தப்பு இல்லை. இது பொதுவான ஒரு சட்டம், இது அனைவருக்குமான ஒரு சட்டம். ஆனால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து இதில் ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது. இது பொதுவான சட்டம். என்ன சட்டம்னா, துர்வாடை வரக்கூடிய எதையாவது நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால், துர்வாடைன்னு சொன்னால் அந்த மலஜலம் அந்த மாதிரி வாடை இல்லை. உணவுப் பொருள்கள்லேயே சில வாடைகள் வந்து சிலருக்கு பிடிக்காது, அவங்க சாப்பிட்ருவாங்க. அடுத்தவங்களுக்கு அந்த வாடை என்ன செய்யும், வெங்காய நாத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள அதை சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்டதாக இருந்துச்சின்னு சொன்னால் அந்த வாடைக்காக வேண்டி மார்க்கத்தில் அந்த உணவு ஹராமாக்கப்படலை. ஆனால் ஒரு சபைக்கு மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் அதை வேணாம், மஸ்ஜிதுக்கு வர்றதா இருந்தால் அந்த வாடையெல்லாம் போன பிறகு நீங்கள் வாங்க இப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி உணவுகள் என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வருவதற்கு மட்டும்தான் நமக்கு இந்த உணவுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்து அல்லது வேறு வேறு இடங்களுக்கு போகிறீங்க, அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கலாமா வெளியே போகலாமான்னு அதெல்லாம் போய்க்கிடலாம். எதுக்கு மட்டும் நமக்கு அது தடை வருகிறது, பள்ளிவாசல்களுக்கு வருவதற்கு தான் தடை என்று இந்த புகாரியுடைய ஹதீஸும் முஸ்லீமுடைய ஹதீஸும் சொல்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பூண்டு வெங்காயத்தை சாப்பிடவே கூடாது, அறவே சாப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ளே கூட சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து தனியான ஒரு தடை இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னு கேட்டால், புகாரியில் 855வது ஹதீஸ். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மண் அக்கல சூமன் அவ் பசலன், பூண்டு பசல்னா வெங்காயம், வெங்காயத்தை யார் சாப்பிடுகிறாரோ ஃபல் யாத்தசில்னா, அவர் நம்மை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கட்டும். யார் பூண்டு வெங்காயத்தை சாப்பிடுகிறாரோ அவர் நம்மை விட்டு விலகி இருக்கட்டும். இன்னொரு அறிவிப்பில் ஃபல் யாத்தசில் மஸ்ஜிதனா, நம்முடைய மஸ்ஜிதை விட்டும் பள்ளிவாசலை விட்டு விலகி இருக்கட்டும் என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒல் யகூது ஃபி பைத்திஹி, அவர் வீட்டிலேயே அமர்ந்து கொள்ளட்டும். அந்த வாடை இருக்கிற வரைக்கும் என்ன செய்யட்டேன், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. சாப்பிடலாம் ஹலாலு, ஆனால் பள்ளிவாசலுக்கு வர்றதை விட்டு கொஞ்சம் விலகி இருந்துக்கிறங்க. ஒல் யகூது ஃபி பைத்திஹி, அவரது வீட்டில் அவர் அமர்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்திய பிகித்ரின் ஃபீஹி ஹலிராத்துன் மின் புகூலின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட உத்தியை கொண்டு வரப்பட்டது. உத்தியன்னா கொண்டு வர்றதுன்னு அர்த்தம், சரியா? உத்திய பிகித்ரின், ஒரு பாத்திரம் வந்து ஒரு சட்டி இருக்குல்ல, சமைக்கிற சட்டி, அதுக்கு கதிரும்பாங்க, ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. ஃபீஹி, அந்த பாத்திரத்தில் இருந்தது ஹலிராத்துன் மின் புகூலின், கீரை வகைகளில் உள்ள பசுமையான கீரை வகையை சேர்ந்த சில பசுமையான வகைகள் வந்து ஏதோ ஒரு கீரை வகையை வந்து அதில் வச்சுருக்குறாங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி. இப்போ வஜதலஹா ரீஹன், அந்த கீரையிலேருந்து ஒரு வாடை வருது. வஜத ரசூலுல்லாஹ் பெற்றுக்கொண்டார்கள், லஹா அந்த கீரைகளுக்கு ரீஹன், ஒரு வாடையை என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. அதாவது ஒரு சட்டியில் ஒரு பசுமையான கீரைகள் வகையை கொண்டாந்து வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி. ஆனால் அதிலிருந்து ஒரு வாடை வருது. இப்போ வஜதலஹா ரீஹன், அதில் வாடையை ரசூலுல்லாஹ் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ஃபசால் என்னப்பா இந்த மாதிரி வாடை வருதுன்னு கேட்ட உடனே, இப்போ உஹிபிர பிமா ஃபிஹா மினல் புக்குல், அதில் உள்ள அந்த தானிய அந்த கீரை வகை என்ன என்று அறிவிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறாங்க, இது என்னென்ன, இந்த கீரை அந்த கீரைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கர்ரிபுஹா இலா பாலி அஸ்ஹாபிஹி, இதை வந்து என்னுடைய தோழர்கள் சிலர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கொண்டு வைங்க, என்கிட்ட வைக்காதீங்க, அவங்கக்கிட்ட கொண்டு வைங்க என்று சொன்னார்கள். ஃபலம்மா ராஹு கரிஹ அக்கலஹா, அதை பார்த்தவுடனே அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவர் வெறுத்தார். இது எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு வெறுத்தார். யாருக்கு? அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டாந்து அந்த கீரையை வைக்கிறாங்க. வாடை வந்தவுடனே இது அவருக்கு வைங்கன்னு வேற ஆள் பக்கம் தள்ளி விட்றாங்க. அந்த வேற ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சாப்பிட மாட்டேங்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து தள்ளி விட்ட ஒன்றை நான் எப்படி சாப்பிட்றதுன்றவுடனே கரிஹ அக்கலஹா, அவர் அதை சாப்பிட்றத விரும்பலை. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குல், நீ சாப்பிடுப்பா. இப்போ இன்னி உனாஜி மல்லா துனாஜி, நான் வந்து நீ உரையாடாதவர்களிடமெல்லாம் நான் உரையாடுகிறேன். உனாஜின்னா தனிப்பட்ட முறையில், முனாஜாத்துங்கிறாங்கல்ல, தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன். மல்லா துனாஜி, நீ உரையாடாதவர்களோடெல்லாம் நான் உரையாடுகிறேன். அதனால் நான் சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டுக்க என்றாங்க. இவங்க எதை இங்கே சொல்கிறாங்கன்னு கேட்டால், மலக்குகளை சொல்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்கள் வருவாங்க, வானவர்கள்ட்ட பேசுவாங்க. இதுகளெல்லாம் நீங்கள் வந்து மலக்குகள்கிட்ட பேசுகிற ஆளுக்கு கிடையாது. வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மனிதர்கள் எதை வெறுக்கிறாங்களோ அது வானவர்கள் வெறுப்பாங்களாம். மனிதர்கள் வெறுக்கக்கூடிய அந்த துர்வாடைகள் யாருக்கும் பிடிக்காது, மலக்குமார்களுக்கும் பிடிக்காது. அப்படி இருக்கிறதுனால நான் வந்து மலக்குமார்களோட எல்லாம் பேசக்கூடியவனாக இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டுக்க. அப்போ இதில் என்ன வழங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக மட்டும் அதை தவிர்க்கணுங்கிற அவங்களுக்கு சட்டம் இல்லை, எப்பவும் தவிர்க்கணும். ஏன்னா எந்த நேரம் வேண்டாலும் ஜிப்ரீல் வந்துடுவார், எந்த நேரம் வேண்டாலும் ஒரு மலக்கு அனுப்பி எல்லாம் பேசுவான். அந்த மலக்குகளுக்கு இருந்த அந்த வாடை ரசூல் அதை சாப்பிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அதுலேருந்து ஒரு வாடை வரும். அந்த மாதிரி வாடைகள் வந்து மலக்குகளுக்கு அது அருவருப்பாக இருக்கும். மனிதர்கள் எதிலிருந்து அருவருப்பு அடைவார்களோ அதிலிருந்து வானவர்களும் அருவருப்பு அடைவார்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த துர்வாடை பெறக்கூடிய பொருள் வந்த உடனே அது பள்ளிவாசலில் தானே சாப்பிட்லாம் தானே, பள்ளிவாசலுக்கு தானே சாப்பிட்டு வரக்கூடாது. பள்ளிவாசல் இல்லாத இடமா இருந்து கூட ரசூலுல்லாஹ் சாப்பிட மறுத்துடுறாங்க. மறுத்துட்டு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சாப்பிட மாட்டேன், ஏன்னா நீ உரையாடாதவர்களோடெல்லாம் நான் உரையாடுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் எல்லாம் மலக்குகள்கிட்ட யாரும் பேசுகிற ஆளுக்கு கிடையாது, நான் தான் வானவர்கள்ட்டெல்லாம் பேசுகிறேன். அப்படிங்கிறதுனால அந்த வாடை வந்து வானவர்களுக்கு பிடிக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துர்வாடைன்னா அது இந்த அசுத்தத்தினுடைய வாடைன்னு அர்த்தம் கிடையாது, பிடிக்காத வாடை. பிடிக்காத வாடை உள்ள உணவுகளை வந்து நமக்கு முற்றிலுமாக நமக்கு தடுக்கலை, சாப்பிட அனுமதிக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்துடாதீங்க அதை வாடை போகிற வரைக்கும்னு சொல்லி அதில் ஒரு கண்டிஷனை போடுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கண்டிஷன் என்றால், பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உணவுகளை அவங்க சாப்பிடக்கூடாது. எதிலையெல்லாம் பிடிக்காத ஒரு வாடை வரும், அடுத்தவர்களுக்கு அந்த வாடை பிடிக்காதோ அந்த மாதிரி உணவுகளை ரசூலுல்லாஹ் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன் கூடாது என்றால், அவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து மலக்குமார்கள்ட்டெல்லாம் பேசுகிறேன், அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அந்த வாடை பிடிக்கும்போது அவங்க வந்து ஒரு அருவருப்பு அடைவார்கள் என்கிற காரணத்தினால நான் தொடமாட்டேங்கிறாங்க. இது நான் தொடமாட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால நாமளும் தொடக்கூடாதுன்னு எடுத்துக்கிற முடியுமா? எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா காரணத்தை சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிக்கலைக்கு காரணம் என்னென்னு கேட்டால், அது உணவு பிடித்ததாக இருந்தால் கூட நான் வந்து மலக்குமார்கள்ட்டெல்லாம் பேசக்கூடியவனாக இருக்கிறதுனால நான் சாப்பிட்டால் அது மாணவர்கள் வந்து அருவருப்பு அடைவார்கள், இதுதான் காரணம் என்று ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க. விளக்குனால என்ன எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டால், நம்ம வந்து அந்த மாதிரி உணவுகளை எப்போவும் நம்ம சாப்பிடலாம். பள்ளிவாசலுக்கு போவதை தவிர வீடுகளில் மற்ற சபைகளில் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அனுமதி அவங்களுக்கு இல்லை. அப்போ இது வந்து தனிச்சட்டம் தொடங்குதா இல்லையா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாத்திரம் உள்ள, அவங்களே தனக்குத்தானே போட்டுக்கொண்ட ஒரு சிறப்பு சட்டம் இது. இதிலேருந்து அனைவருக்கும் உள்ள சட்டமாக இது எடுக்கக்கூடாது. அனைவருக்கும் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டால், அதை சாப்பிடலாம், ஆனால் பள்ளிக்கு வரக்கூடாது பாட போகிற வரைக்கும். ரசூலுல்லாஹ்வுக்குள்ள என்ன சட்டம்னா, எப்போவும் சாப்பிடவே கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்குள்ள சட்டம் என்ன, இந்த மாதிரியான உணவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்படி என்ன செய்யணும்னு கேட்டால், ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதா அனைவருக்கும் உள்ளதான்னு என்ன செய்யணும், தேடி பார்க்கணும். அதில் விளங்கணும். நம்மளாக இஷ்டத்துக்கு செஞ்சிடக்கூடாது. அந்த சொல்லிலேருந்து விளங்கத்தான் செய்யுது. எதனால் ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் வேறு, நீங்கள் வேறு. எந்த விஷயத்தில் வேறு? மலக்குமார்களோட உரையாடுகிற விஷயத்தில் நான் உரையாடுவேன், உங்களுக்கு உரையாட முடியாது. அப்போ உங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த வரமாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து கிடையாது, எனக்கு அது இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இது சிறப்பு சட்டம் என்று விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஹரம் ஷரீஃப் இருக்கு இல்லையா, ஹரம் என்று சொன்னால் காபத்துல்லாவும் அதை சுற்றி உள்ள அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குல்ல, அதுவும் ஹரமுடைய எல்லைன்னு இருக்குதுல்ல, அது எல்லாம் சேர்ந்தது தான் ஹரம்னு சொல்லுவாங்க. ஹரமுக்கு ஒரு எல்லை இருக்குது, இவ்வளோ வரைக்கும் ஹரம்னு ஒரு எல்லை இருக்குது, அதாவது புனித எல்லை. அந்த புனித எல்லையில் வந்து மற்ற இடங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது. என்ன சிறப்பு சட்டம் இருக்குது? ஒரு புற்பூண்டுகள் இருந்தால், நம்ம ஒரு இடத்துல இருந்தால் நம்ம பிடுங்கி போட்டு போயிடலாம்ல. ஹரம் எல்லையில் அந்த மாதிரி செடி கொடிகள் வளர்ந்துருந்தால் அதை தொடக்கூடாது. ஹரம் எல்லையில் ஒரு கள்ளி செடியை அங்கனுக்குள்ளே வளர்ந்துருந்தால் கூட நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், அதை வந்து நீங்கள் பிடுங்கி போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த ஹரமுடைய எல்லையில் வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடுவதுன்னா என்னது,
வனத்தில் திரியக்கூடிய பிராணிகள் பறவைகள் இருக்குல்ல, அவற்றை வேட்டையாடக்கூடாது. கோழிலாம் வாங்கி சாப்பிட்லாம், கோழிலாம் வந்து வேட்டையாடுறதுல வராது. ஆடுகள்லாம் அறுத்து சாப்பிட்லாம், அது வேட்டையாடுறதுல வராது. மான் ஓடுனுச்சுன்னு வைங்க, அதை போய் அடிச்சிடக்கூடாது. ஹரம் எல்லையில் ஒரு மான் அல்லது ஒரு காட்டு முயல் ஓடுகிறதா, அதை போய் என்ன செய்யக்கூடாது, ஈட்டியால் குத்தி அம்பால் செஞ்சு அல்லது துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடுவது கூடாது. இதெல்லாம் அந்த ஹரமுக்கு உள்ள ஒரு சட்டம். அதே மாதிரி அந்த ஹரம் எல்லையில் வந்து போர் செய்யக்கூடாது. போருக்கு போனால் கூட அது ஹரமுக்கு வெளியே நின்றுணும். அங்கனுக்குள்ளே தான் எதிரிகளை சந்திக்கணுமே தவிர, ஹரமு உள்ளக்க அந்த எதிரிகள் அடைக்கலம் புகுந்துட்டான்னு சொன்னால் அங்கே போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சண்டைக்கு போயிடக்கூடாது. அந்த ஹரமில் வந்து ரத்தம் சிந்தக்கூடாது, ஹரமில் வந்து கொலை செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு தடவை மீறுறாங்க, இந்த சட்டத்துக்கு மாற்றமாக நடக்கிறாங்க. இது புகாரில் 2434வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, லம்மா ஃபதஹல்லாஹு அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்தை, மக்காவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்ள செய்த பொழுது, காம ஃபின்னாசி மக்கள்கிட்ட நின்றார்கள், ஃபஹமிதல்லாஹ் அல்லாவை புகழ்ந்தார்கள், ஓ அஸ்னா அலைஹி அவனை பாராட்டினார்கள், சும்மா கால பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹபஸ அன் மக்கத்த அல்ஃபீல், இந்த மக்காவை விட்டு யானை படையவே அல்லாஹ் தடுத்து விட்டான். இந்த மக்கா எப்படிப்பட்ட புனிதமானது என்று சொன்னால், இந்த மக்காவை அழிப்பதற்காக வேண்டி அப்ரஹாங்கிற ஏமன்கிற பகுதியில் உள்ள அப்ரஹா என்கிற மன்னன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு யானை படையை திரட்டி கொண்டு வர்றான். அது ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சம்பவம். அந்த யானை படையெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னா, அபாபில் பறவையை அனுப்பி அவற்றை வந்து சீதளமடைய செஞ்சு தோல்வியுற செஞ்சிட்டான். அது சூரத்துல் ஃபீல்ங்கிற ஒரு சூறாவில் அது இருக்கிறது. அலம் திற கைஃபங்கிறீங்கல்ல, அதில் அந்த விஷயம் இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் யாவப்படுத்துகிறாங்க. இன்னல்லாஹ அல்லாஹ் வந்து ஹபஸ அன் மக்கத்தை மக்காவை விட்டும் அல் ஃபீல்டா யானைன்னா யானைப்படை, யானைப்படையை வந்து தடுத்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஓ சல்லத் அலைஹா ரசூலஹு, ஆனால் அதன் மீது அவனுடைய ரசூலுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்து விட்டான். ஒல் முமினீன மூமின்களுக்கும் பொறுப்பு கொடுத்து விட்டான். இப்போ இன்னஹா லா தஹில்லுல் அஹதீன் கான கபலி, எனக்கு முன்னல் உள்ள யாருக்குமே இது வந்து ஹலாலானது கிடையாது. இந்த இடத்துல சண்டை போடுவது வந்து போர் செய்வது வந்து ஹலால் இல்லை. ஆனால் ஒன்னஹா உஹில்லத்திலி சாத்தமின் நஹாரின், ஆனால் எனக்கு பகலின் ஒரு சிறிது நேரம் ஹலாலாக்கப்பட்டுச்சு. ஒன்னஹா லா தஹில்லுல் அஹதின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் இது ஹலாலாகாது. நான் வந்து மக்கா வெற்றின்னு சொன்னாலேயே அந்த ஊருக்கு உள்ள படையெடுத்து வர்றது தானே, படையெடுத்து வருவதற்கு தானே தடை இருக்குது. புனிதத்துக்கு அர்த்தமே என்ன, அந்த இடத்துக்கு படையெடுத்து வரக்கூடாது. ஆனால் எனக்கும் முஸ்லீம்கள் இந்த மூமின்களுக்கும் அல்லாஹ் இணைஞ்சிட்டான்னா இன்றைக்கு பொறுப்பு தந்திருக்கிறான் படையெடுத்து வருவதற்கு. ஓ இன்னஹா ஒஹில்லத்திலி, எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது சாத்தம் மின் நஹாரின், பகலில் கொஞ்ச நேரம் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுச்சு உள்ள படையெடுத்து வர்ற வரைக்கும். அப்புறம் சண்டையெல்லாம் நடக்கல, அது முடிஞ்சு போச்சது. ஓ இன்னஹா லா தஹில்லுல் அஹதின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் இது ஹலாலாகாது. ரசூலுல்லாஹ்வே நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரு நேரத்தில் படை நடத்தி போயிருக்கிறாங்க என்று ஆதாரமாக கொண்டு நீங்கள் யாரும் நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, ஹரமுல சண்டைக்கு போயிடக்கூடாது. ஹரமுடைய புனிதம் கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்கப்பட வேண்டும். எனக்கு கொஞ்ச நேரம் அல்ல என்ன செஞ்சான், அனுமதி கொடுத்துருந்தான். இன்னஹா லா தஹில்லுல் அஹதின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் அது ஹலால் ஆகாது. ஃபுலாயுனஃபரு செய்து, அதில் வேட்டை பிராணிகளை விரட்டக்கூடாது, அதனுடைய முள்களை கூட பிடுங்கக்கூடாது, அதில் கீழே விழுந்த பொருளை கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இந்த விஷயம் இந்த ஹரமுல வந்து சண்டை போடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அல்ல அனுமதி கொடுத்தான். அதனால தான் மக்கா வெற்றி கொள்கிறாங்க, படையெடுத்து சென்று மக்காவை பிடிக்கிறாங்க. மக்காவை பிடிப்பதற்கு அல்ல அனுமதி கொடுத்தான்னா போருக்கு தானே போகிறாங்கன்னு அர்த்தம். அது கொஞ்ச நேரம் கொடுத்தானே தவிர இதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு நாளை பின்ன ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, ஹரமுக்குள்ளே படையெடுத்து போகலாம்னு எடுத்துடக்கூடாது. அது எனக்குத்தான் கொஞ்ச நேரம் ஹலாலாக்கப்பட்டுச்சே தவிர எனக்கு பிறகு யாருக்கும் இது கிடையாது என்று சொல்லி இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குரிய சிறப்பு சட்டம் என்று சொல்லிவிட்டார்கள். இதை காரணமாக காட்டி என்ன செய்யக்கூடாது, ஹரமுக்குள்ளே போய் நம்ம சண்டை போடுறதுக்கு பிற்காலத்தில் யாரும் வந்து போகலாமான்னா போகக்கூடாது. ஆனால் போயிருக்கிறாங்க முஸ்லீம்களே நினைஞ்சிருக்கிறாங்க.
இதை மீறி சண்டையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். நமக்கு இதெல்லாம் ஹாஸ், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹாஸ் ஹுசூசியத், அவர்களுக்குரிய ஒரு சிறப்பு சட்டம். இந்த ஹதீஸ் புகாரில் 6880 இருக்கிறது. இது மாதிரி உள்ள விஷயங்களை பார்த்து என்ன செய்யணும், இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது, இதிலிருந்து ஒரு பொதுவான சட்டத்தை நம்ம எடுக்கக்கூடாது என்று வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதரை சபிக்கலாமான்னா சபிக்கக்கூடாது. சபிக்கிறதுக்கு தடை இருக்கிறது. ஒரு கோபத்தில் என்ன செய்யறீங்க, நாசமாக போ, தொலைஞ்சு போ, உருப்படாமல் போன்று நம்ம என்ன செய்கிறோம், திட்டிப்பிடுறோம். இப்படி திட்டுவதற்கு நமக்கு தடை இருக்கிறது. குறிப்பாக சபிக்கிறதுக்கு தடை இருக்கிறது. சபிக்கிறது வேற, திட்டுறது வேற. திட்டுறது என்று சொன்னால் அவன்கிட்ட என்னமாவது ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லி குறை சொல்கிறதுக்கு பேர் திட்டுறது. முட்டாப்பையில் மடப்பையிலன்னா நீ மடையனா இருக்கிற, முட்டாப்பாயில் இருக்கிற, குள்ளப்பையில் தடிப்பையில் அப்படின்னு ஏதாவது சொல்கிறோம்ல, இதுகளெல்லாம் இருப்பதை சொல்லி சொல்கிறதுக்கு பேர் திட்டுறதும்பாங்க. இருக்கிற குறைகளை சொல்லி விமர்சிக்கிறதாவது திட்டுறதும்பாங்க. சபிக்கிறதுனா என்னன்னு கேட்டால், நாளைக்கு நடக்கிறதுக்கு உள்ள ஒரு விஷயத்தை நாசமாக போ அப்படின்னு அர்த்தம். இனிமேல் நீ நாசமாக போயிருன்னு அர்த்தம். தொலைஞ்சு போ, உருப்படாமல் போ, இதுக்கு பேர் சபிக்கிறது. சபிக்கிறது என்று சொன்னால் இனிமேல் ஒருவனுக்கு ஏதாச்சும் கெட்டது ஏற்படணும், உன் கை விளங்காமல் போகட்டும், உன் கால் விளங்காமல் போகட்டும், இப்படியெல்லாம் இதுக்கு பேர் சாபம். சாபம்ங்கிறது என்னன்னு கேட்டால், இனிமேல் ஒருவனுக்கு ஏற்பட வேண்டிய துன்பங்களை வேண்டுவதுக்கு பேர் சாபம். அப்படி வேண்டுதல் இல்லாமல் முட்டாப்பையில் மடப்பையிலன்னா அது எந்த ஒரு வேண்டுதல் நம்ம வைக்கலை. அவன் முட்டாப்பையலாக இருக்கிறான்னு சொல்கிறோம். முட்டாப்பையலாக இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு ஒழுக்கம் கெட்டவனே அப்படின்னு அவனுடைய தன்மைகளை சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் திட்டுறது. அதே நேரத்தில் எதிர்காலத்தை உள்ள விஷயத்தில் ஏதாவது ஏற்படணும்னு சொன்னால், கெட்டது ஏற்படணும்னு சொன்னால் அதுக்கு பேர் சபிக்கிறது. நல்லது ஏற்படணும்னு சொன்னால் துவா செய்கிறது. நீ நல்லா இருப்பாயாக, நீ வளமார்ந்த வாழ்வாயாகனா அது பிரார்த்திக்கிறது. நீ தொலைஞ்சு போவாயாக, உருப்படாமல் போவாயாகனா கெட்டதை சொல்லி வருங்காலத்தில் ஒருவனுக்கு கெட்டது ஏற்படணும் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது, சபித்தல். இந்த சபித்தல் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னாட்டா அவன் நாசமாக போன நீ யார்? அல்லாஹ்வுல இதெல்லாம் முடிவெடுப்பான். நீ உருப்படாமல் போயிடுவ, அப்படி போயிரு இப்படி போயிடுவோன்னு சொல்லுவது இறைத்தன்மைக்கு ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால இந்த லஅனத்து செய்வதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. எந்தளவு தடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெருநாள் தினத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, உரையாற்றுறாங்க. பெண்களுக்கு கேட்கலை, மறுபடி பெண்கள் பகுதியில் போய் நின்று ஒரு உரையாற்றுறாங்க. அந்த உரையில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நரகத்தில் பெண்களைத்தான் நான் அதிகமாக கண்டேன். எதனால் அதிகமாக கண்டேன்னு கேட்டால், துக்கு சீர்னல் லஅன, நீங்கள் நிறைய சபிக்கிறீங்க. ஆம்பளைங்க திட்டுவாங்க, சண்டை வந்துட்டா. பொம்பளை என்ன செய்வாங்கன்னா சபிக்குவாங்க. அவங்கள அல்லா மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறது, அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன், விளங்காமல் போயிடுவேன், உருப்படாமல் போயிடுவேன், ஒன்றுக்கு ஆக மாட்டேன், உதவ மாட்டேன், இப்படியெல்லாம் என்ன செய்ய எதிர்காலம் குறித்து சபித்தல் பெண்களுடைய தன்மை அதிகம் இருக்குது. ஆம்பளை என்ன செய்ய மாட்டான்னா உருப்பட மாட்டேன்லாம் சொல்ல தொலைச்சி விடுவாமா. அவன் என்ன செய்ய போகிறான்னு அதை சொல்லுவானே தவிர, அல்லது நீ இப்படி இருக்கிறாய் என்று அவனுடைய தன்மையை சொல்லுவானே தவிர, அதை ஆம்பளைங்களுக்கு கோபம் வந்தால் திட்டுவான். ரொம்ப கம்மியாக சபிக்கவும் செய்வாங்க. பொம்பளைகளுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, காரணம் காட்டுறாங்க. சபிக்கிறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்க, நரகத்தில் நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க என்று சொன்னால் அப்போ சபிக்கக்கூடாது என்று விளங்குறது. அதே மாதிரி ஒருத்தர் அதிகமாக சபிக்கிறவராக இருந்தார்னு வைங்க, லாய கூணு லஆனூன ஷுஃபா யௌமுல் கியாமா, கியாம நாளில் லஅனத்து செய்கிறவங்களுக்கு சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கிடைக்காது. மறுமை நாளில் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் சிபாரிசு செய்வோம். நம்மளெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான்னு வைங்க, நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், யாரெல்லாம் இவரும் எங்களோட இருந்தார், அவருக்காக நீ ஏதாவது கருணை காட்டு என்று நம்ம கேட்கலாம், கேட்பார்கள்னு இருக்குது. அல்லாவே கேட்க சொல்லுவான்னு இருக்குது. இந்த சிபாரிசு பண்ணுகிற ஒரு தகுதி எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அது யாருக்கு மட்டும் கொடுக்க மாட்டான்னு கேட்டால், லஅனத்து செய்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டான். சபிக்கிறாங்கன்னு வைங்க, அவனுக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய அந்த தகுதி மறுமையில் கிடைக்காது. அவனுடைய வேண்டியவனுக்கு தெரிஞ்சவனுக்கெல்லாம் சிபாரிசு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், யாரெல்லாம் இவருக்காக நீ கருணை காட்டுன்னு கேட்குறதுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டால்,
ஒரு மூமின் வந்து எல்லா நேரத்திலையும் என்ன செய்யணும், சபிப்பதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சபிப்பதை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் சபிச்சிருக்கிறாங்க. நம்மளை வந்து சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சபித்தால் இன்னென்ன விளைவு நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்கிற அளவுக்கு அது ஒரு குற்றமாக ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிட்டாங்க. சபிச்சிங்கன்னு சொன்னால் மறுமையில் சிபாரிசு பண்ணுகிறதுங்கிற ஒரு தரஜா அது கிடைக்காதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் சபிச்சிருக்கிறாங்க. என்ன, உன் கை மண்ணா போகட்டும், தரிபத்தி எதாக்க, உன்னுடைய கை ரெண்டு மண்ணா போகட்டும், நாசமாக போகட்டும்ன்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரியான வாசகங்களை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததாக நிறைய ஹதீஸுகள் வருகிறது. அப்படி அந்த ஹதீஸெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம ரசூலுல்லாஹ்வை தானே பின்பற்றணும், நம்மளும் அப்படி சபிக்கலாம் அப்படின்னு எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சபித்திருக்கிறார்கள், அந்த சபித்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் சபிக்கக்கூடாது. ஏன், அது என்ன அப்படி வித்தியாசம் என்று கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹ்வே இது சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹும்ம இறைவா, இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனிதன், ஐயுமா ரஜுலின் மினல் முஸ்லிமீன சபப்துஹு, முஸ்லீம்களில் யாரையாவது நான் திட்டிவிட்டால், அவ் லஅன்துஹு, அல்லது அவரை சபித்து விட்டால், அவ் ஜலத்துஹு, அல்லது அவரை அடித்து விட்டால், ஃபஜ்அல்ஹா லஹு ஜகாத்தம் வரஹ்மா, அதை வந்து அவருக்கு ஒரு அருளாகவும் கருணையாகவும் நீ ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் நான் சபிக்கிறத நீ கணக்கில் எடுக்காதுன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, அல்லாவே நான் ஒரு ஆளை வந்து நாசமாக போன்னு சொல்கிறேன், நாசமாக போனால் அவன் நல்லா இருக்கட்டும் எடுத்துக்க, மனுஷன்கிற முறையில் என்னை மீறி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அந்த அர்த்தத்தை நீ கொடுத்துடாதே என்று அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சா சொல்கிறாங்க. எப்படி, இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனிதன், ஐயுமா ரஜுலின் மினல் முஸ்லிமீன சபப்துஹு, முஸ்லீம்களில் யாரையாவது நான் திட்டிவிட்டால், அவ் லஅன்துஹு, அல்லது லானத்து சபித்து விட்டால், அவ் ஜலத்துஹு, அல்லது அடித்து விட்டால், ஃபஜ்அல்ஹா லஹு, அவருக்கு அதை ஆக்கிவிடு ஜகாத்தன், அவருடைய பாவங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும், ஒரு ரஹ்மத்தன், ரஹ்மத் என்ற அருளாகவும் ஆக்கிரு. அப்போ ரசூலுல்லாஹ் யாராவது சபிச்சாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்வான்னு அர்த்தம். நாசமாக போன்னு சொன்னால் நல்லா இருப்பான்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்டையாவது என்ன செஞ்சிட்டாங்க, கோபப்பட்டு டக்குன்னு ஒரு ஆளை சபிச்சிட்டாங்கன்னு வைங்க, அந்த சபிக்கிறதுக்கு வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் உள்ள மத குருமார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த சாபம் உருன்னு சொல்லி தான் பயங்காட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே மாடி சபிச்சிருவாரா, அவர் சபிச்சா என்ன ஆகுமோ. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் சபிச்சா சிரிச்சுக்கிட்டு போ, நான் சபிக்கிறதுனால உனக்கு ஒன்றும் ஏற்படாது, ஏற்படக்கூடாதுன்னு நான் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சிட்டேன் என்று சொல்கிற அளவுக்கு ஒருவரை ரசூலுல்லாஹ் திட்டாங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டுக்குருவார். ஏன், ரசூலுல்லாஹ் திட்டினா நமக்கு கூலி கிடைக்கும். இந்த திட்டு வந்து வாயிலிருந்து வரக்கூடிய திட்டு தான். அந்த திட்டுக்கு யாரை திட்டி விட்டேனோ அது கூலியாக மாத்திரு, நன்மையாக மாத்திருன்னு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சிட்டாங்கன்னு அன்றைய சஹாபாக்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி இது புகாரில் எப்படி வருதுன்னு கேட்டால் இந்த கருத்து வருது. என்ன வருதுன்னு கேட்டால், புகாரில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 6361வது ஹதீஸ் வருகிறது. ஐயுமா மூமினின் சபப்துஹு, யா அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு மூமினை நான் வந்து திட்டிவிட்டேன் என்று சொன்னால், ஃபஜ்அல் தாலிக லஹு குர்பத்தன் இலைக்க, அந்த திட்டுதலை உனக்கு உரிய ஒரு வணக்கமாக ஆக்கிரு, அவருடைய ஒரு வணக்கமாக நீ ஆக்கிக்கொள். யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில் குர்பத்துனா வணக்கம், அல்லாஹ்வை நெருங்குவதற்குரியது குர்பத். அப்போ ஃபஜ்அல் தாலிக லஹு, அந்த திட்டுதலை நீ ஆக்கிவிடு, லஹு குர்பத்தன், அவருக்கு ஒரு வணக்கமாக நீ ஆக்கிவிடு, குர்பத்தன் இலைக்க, உன் பக்கம் நெருங்குகிற வணக்கமாக ஆக்கிவிடு, யௌமுல் கியாமத்து, கியாம நாள்லங்கிறாங்க. அப்போ கியாமத்து நாளில் ரசூலுல்லாஹ் யாராவது திட்டுனா அவர் ஒரு இபாதத்து செஞ்சதாக அவருக்கு கணக்கில் எழுதப்பட்டு போயிடும். திட்டுனதுடைய ரிசல்ட் ஏற்பட தொலைஞ்சு போன்னு ரசூலுல்லாஹ் சொன்னால் தொலைய மாட்டார் அவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அப்படி துவா செஞ்சதாகவும் புகாரில் வருகிறது. அதே மாதிரி வந்து ஒரு சம்பவமும் நடக்கிறது. என்ன வருதுன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 மனிதர்கள் வர்றாங்க. இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். 2 மனிதர்கள் தகல அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலானி, ரசூலுல்லாஹ்விடத்தில் 2 மனிதர்கள் வந்தார்கள். கல்லமாஹு பிஷையின், எதையோ அவர்கிட்ட பேசினார்கள். லா அதிரிமாகு, என்னன்னு தெரியல. 2 பேர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசினாங்க. பேசும்போது அகலபாகு,
ரசூலுல்லாவுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தியது. ரெண்டு பேரும் கோபப்படுற மாதிரி என்னத்தை பேசிவிட்டாங்க. ரசூலுல்லாட்ட வந்து என்னத்தை பேசுகிறாங்க, ரசூலுல்லாவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. ஃபலஅனஹுமா, அந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் சபித்து விட்டார்கள். ஓ சப்பஹுமா, ரெண்டு பேரையும் திட்டி விட்டார்கள். ஃபலம்மா ஹரஜா, ரெண்டு பேரும் வெளியே போன பிறகு குல்து, நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் மன் அசாப மினல் ஹைரி ஷையன், அதாவது மன் அசாப மினல் ஹைரி ஷையன், யார் வந்து நன்மைகளில் யாராவது ஒன்றை பெற்றுக்கொண்டாரானால் மா அசாபோ ஹாதானி, இந்த ரெண்டு பேர் பெற்ற ஒரு நன்மை யார் பெற முடியும் அப்படின்னு இவங்க ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அது என்னன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து திட்டினீங்களே, சபித்தீங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நிபந்தனை இட்டிருக்கிறேன். என்னென்ன அவமா அலிம்திமா ஷாரத்து அலைஹி ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் என்ன ஒரு நிபந்தனை இட்டிருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அல்லாஹும்ம இன்னமான பஷருன், அல்லாவே நான் ஒரு மனுஷன், ஃபையுல் முஸ்லிமீன் அல் அன்துஹு சபப்துஹு, எந்த முஸ்லிமையாவது நான் ஏசி விட்டால் திட்டிவிட்டால் ஃபஜ் அலுஹுலஹு ஜக்காத்தன் வாஜிரா, அவருடைய பாவத்துக்கு தூய்மையாக்கக்கூடியதாகவும் கூலியாகவும் ஆக்கிவிடு என்று நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாராவது கோவப்படுத்தி அவங்க திட்டாங்கன்னு சொன்னால் அதை முன்மாதிரியாக கொண்டு நாம் திட்டக்கூடாது. நாம் திட்டினா திட்டுறதா மட்டும்தான் அதுக்கு அர்த்தம். ரசூலுல்லாஹ் திட்டினாங்கன்னா, அதில் கோவத்தை நான் ஏதாவது சொல்கிறேன், நீ அதை கருணையாக நீ மாற்றிக்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டதுனால அந்த திட்டுதல் வந்து அந்த மக்களை பாதிக்கவும் செய்யாது. ரசூலுல்லாஹ் திட்டிவிட்டாங்க என்ன ஆகும்னு பயப்பட மாட்டார். அவர் ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, திட்டா நமக்கு நன்மை தான் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் அறிவிச்சிட்டாங்கல்ல. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலரை திட்டி இருக்கிற காரணத்தினால் நாங்களும் திட்டலாம், பலரை ஏசி இருக்கிற காரணத்தினால் நாமளும் ஏசலாம் என்று எடுக்கக்கூடாது. அது அவங்களுடைய தனி சட்டம். அவங்க மட்டும் திட்டலாம். திட்டுறது வந்து அது கூலிக்கு உரிய நன்மையாக மாறிக்கிறது. திட்டினால் என்ன செய்யணும், அது தண்டனைக்குரியது தானே வரணும். அப்படி வராமல் நல்லதாக மாறிக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹாசியத்துன்னு விளங்கி, இதில் ரசூலுல்லாஹ்வே பலரை சபித்திருக்கிறார்கள், நான் சபித்தா என்னன்னு கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சபித்தார்கள்னா சபித்திருக்கிறார்கள். சபித்தார்கள்னா என்ன அர்த்தம்? சும்மா ஃபார்மாலிட்டி. சபித்தார்கள் வார்த்தை தானே தவிர அது வந்து துவா செஞ்சாங்கன்றது அர்த்தமாகும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபித்தல் என்பது அல்லாஹ்விடத்தில் வேண்டிய ஒரு பிரார்த்தனையாகத்தான் அமையும்னு சொல்லிட்ட காரணத்தினால அதை நம்ம ஆதாரமாக கொண்டு நம்மளையெல்லாம் சபிக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சபிச்சிருக்கிறாங்களே, நம்மளும் சபிச்சா என்ன என்று நாம் எடுக்கக்கூடாது. நமக்கு சபிக்கக்கூடாது, நமக்கு திட்டக்கூடாது. திட்டுவது சபித்தலுக்கு தண்டனை இருக்கிறது, அதுக்கு ஒரு கொஸ்டின் விசாரணை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் யாராவது திட்டினாங்கன்னா ஏன் திட்டினா நல்லா கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டால் அல்லாட்ட முறையிட்டாங்க, யாரெல்லாம் மனுஷன் கோபத்தில் திட்டிவிடுவேன், அதை நன்மையாக்கி விட்டுரு, நான் மனசில் உள்ளது வந்து வார்த்தையை வச்சு தண்டிச்சிடாத, அவங்களுக்கு அருளாக ஆக்கி விடுன்னு கேட்ட காரணத்தினால அவங்க யாரை திட்டினாலும் யாரை சபித்தாலும் அதுக்கு கொஸ்டின் கிடையாது. ரெண்டாவது சம்மந்தப்பட்டவருக்கு நன்மை தான் கிடைக்கும். இப்படிங்கிறது இதெல்லாம் இப்படிலாம் கவனிக்கணும். ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது என்னன்னு பிரித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவாறு சட்டம் எடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, போட்டி போடக்கூடாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது உசூலுல் ஃபிக்ஹில் உள்ள விஷயம். இன்னும் அவங்களுடைய ஹாசியத்து தனித்தன்மை குறித்த விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.